வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். திமுக தலைவர் கலைஞரின் 101வது பிறந்த நாள் விழா இன்று. அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் மரியாதை. கலைஞரின் 101வது பிறந்த நாளை ஒட்டி டெல்லியில் உள்ள அவரது திருவுருவ படத்திற்கு சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி மரியாதை. வாக்கு எண்ணும் மையங்களில் எந்தவிதமான தவறுகளும் நடக்காமல் இருக்க வேண்டும். முகவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழரை இழிவுபடுத்தும் வகையில் ஒடிசாவில் தேர்தல் விளம்பரம் வெளியிட்ட பாஜக அரசு. அறிக்கை வெளியிட்டு ஜெயக்குமார் கண்டனம். கலைஞரின் 101வது பிறந்த நாளை ஒட்டி மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மறைந்த முதல்வரும் திமுக தலைவருமான கலைஞரின் 101வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் கலைஞரின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் திமுகவினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடுவது வழக்கம். அதேபோல் திமுக முன்னோடிகள் கௌரவிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கலைஞரின் 101வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கோபாலபுரத்தில் இல்லத்தில் உள்ள அவரது படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அப்போது மூத்த அமைச்சர்கள், எம்பிக்கள், திமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். பின்னர் கலைஞர் குறித்த புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டார். தொடர்ந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் 100ஆண்டு நிறைவு சிறப்பு மலரை வெளியிட்டார். வாக்கு எண்ணும் மையங்களில் தடையில்லா மின்சாரம் வழங்க மின் வாரியம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மக்களவை தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக உள்ள நிலையில் தமிழகத்தில் வாக்கு எண்ணும் மையங்களில் தடையில்லா மின்சாரம் வழங்க வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. 543 தொகுதிகள் கொண்ட இந்திய நாடாளுமன்றத்திற்கு கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி கடந்த 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் 1 தொகுதி என 40 தொகுதிகளில் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் பதிவான ஓட்டுகள் நாளை எண்ணப்படுகின்றன. எனவே தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் பணி 39 மையங்களில் உள்ள 43 கட்டிடங்களில் நடைபெற உள்ளது. இந்நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களில் நாளை முதல் நாளை மறுநாள் வரை 24 மணி நேரமும் தடையில்லா மின்சாரம் வழங்குவதை அனைத்து செயற்பொறியாளர்களும் உறுதி செய்யுமாறு மின்சார வாரியம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் துணை மின் நிலையங்களில் உள்ள ஷிப்ட் ஆபரேட்டர்கள் அவசர நடவடிக்கைகளை கையாள அதிக விழிப்புடன் இருக்க வேண்டும் மற்றும் மின் விநியோகத்தை கண்காணித்தல், அவசர கால செயல்பாடு இருந்தால் ஆகியவை கையாள தயாராக இருக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் வாக்கு எண்ணும் மையங்களில் மின்சாரம் தடைபடக்கூடாது என மின்சார வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. கலைஞரின் 101வது பிறந்த நாளை ஒட்டி அவரது திரு உருவ படத்திற்கு சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி மரியாதை செலுத்தினர். தமிழ் மொழியை பாதுகாத்த, கலாச்சாரத்தை உயர்த்தி பிடித்த மாபெரும் தலைவர் கலைஞர் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மாபெரும் தலைவர் கலைஞருக்கு மரியாதை செலுத்துவதில் பெருமை கொள்கிறேன் என ராகுல் காந்தி புகழாரம் சூட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து கலைஞரின் 101வது பிறந்த நாளை ஒட்டி டெல்லியில் உள்ள திமுக அலுவலகத்தில் கலைஞர் படத்திற்கு சோனியா காந்தி மரியாதை செலுத்திய பின் பேசிய அவர், கலைஞர் வார்த்தைகள், ஆலோசனைகளை கேட்டு அதன் மூலம் பயனடைந்துள்ளோம். இந்த நேரத்தில் அவரை நினைவு கூர்வது மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். இந்த நிகழ்வில் டி.ஆர். பாலு, திருச்சி சிவா, கம்யூனிஸ்டின் மூத்த தலைவர் டி. ராஜா மற்றும் ராம்கோபால் யாதவ் உள்ளிட்டோரும் கலைஞரின் உருவ படத்திற்கு மரியாதை செலுத்தினர். ஓய்வு எடுக்காமல் உழைத்தவர் முத்தமிழ் கலைஞர் 101வது பிறந்த நாளில் நினைவு கூறும் வகையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஓய்வெடுக்காமல் உழைத்தவர் முத்தமிழ் கலைஞர் என 101வது பிறந்த நாளில் நினைவு கூறும் வகையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கலைஞரின் சாதனைகள் மக்கள் மனதில் நிரந்தரமாக நிலைத்து நிற்கும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கலைஞர் அவர்களின் 101வது பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில்
பெரியாரின் கனவுகளுக்கும் அண்ணாவின் குறிக்கோள்களுக்கும் தன்னுடைய சட்ட திட்டங்கள் மூலம் செயல் வடிவமளித்து தாழ்ந்து கிடந்த தமிழ்நாட்டை தரணி போற்றும் வகையில் தலைநிமிர செய்தவர் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர். அத்தகைய கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழாவில் நாம் இருக்கிறோம். எழுதி பேசி தமிழ்நாடு முழுக்க நடையாய் நடந்து ஓய்வு எடுக்காமல் உழைத்த கலைஞர் அவர்களின் நூற்றாண்டை நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு மற்றும் கழகத்தின் சார்பாக கலைஞர் 100 என்ற புகழ் பரப்பும் பெரு விழாவாக ஆண்டு முழுக்க நடத்தி இருக்கிறார். இந்த ஒரு நூற்றாண்டில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் செய்த சாதனைகள் அனைத்தும் காலத்தை வென்று இன்னும் பல நூற்றாண்டுகள் கடந்தும் மக்கள் மனதில் நிரந்தரமாக நிலைத்து நிற்கும் என கூறி கலைஞர் வாழ்க, அவர் புகழ் ஓங்குக என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வாக்கு எண்ணும் மையங்களில் எந்தவிதமான தவறுகளும் நடக்க வாய்ப்பளிக்காமல் முகவர்கள் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை வெளியிட்டுள்ளார். 2024 மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக நடந்து முடிந்து ஜூன் 4 அன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கிறது. இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிற போது முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட வேண்டும், பின்புதான் இயந்திரங்கள் மூலமாக வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார். வாக்கு எண்ணும் மையங்களுக்கு காலை 6 மணிக்கெல்லாம் சென்று எந்தவிதமான தவறுகளும் நடக்க வாய்ப்பளிக்காமல் முகவர்கள் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை 39 மையங்களில் 43 கட்டிடங்களில் உள்ள 234 அறைகளில் நடைபெறுகிறது. ஒரு வாக்கு எண்ணிக்கை அறையில் 16க்கும் மேற்பட்ட மேஜைகள் போடப்பட்டிருக்கும். ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் மேஜைகள் தனியாக போடப்பட்டு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். இந்நிலையில் தபால் வாக்குகள் எண்ணிக்கையை எந்த காரணம் கொண்டும் தாமதப்படுத்தாமல் விரைவாக எண்ணி அதனுடைய முடிவுகளை உறுதி செய்ய வேண்டும். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவி-பேடை எண்ணுவதற்கு முன்பாக இயந்திரங்களில் இருக்கும் சீல்கள் சரியாக இருக்கிறதா என்பதை வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதைத் தொடர்ந்து படிவம் 17C-யில் இருப்பதை ஒப்பிட்டு பார்த்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். 17C படிவத்தில் உள்ள பதிவான வாக்குகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஒத்து போகிறதா என்பதை ஒப்பிட்டு சரிபார்க்க வேண்டும். எந்த வாக்குப்பதிவு இயந்திரத்திலாவது சீல்கள் சேதமடைந்திருந்தாலோ இயந்திரத்தின் எண் ஒத்துப்போகவில்லை என்றாலோ அந்த இயந்திரத்தை அனுமதிக்காமல் தனியாக ஒதுக்கி வைக்க வேண்டும். வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிற போது இது குறித்த தேர்தல் ஆணைய கையேடுகளையும் அதற்குரிய சட்ட புத்தகங்களையும் எடுத்து செல்வதோடு அது பற்றிய முழு விவரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். அதோடு மிகுந்த விழிப்புணர்வோடு காலை 6 மணி முதல் வாக்கு எண்ணிக்கை நிறைவடைகிற வரை வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபட வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்ட காங்கிரஸ் வெற்றி வேட்பாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நேற்று அறிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவருக்கொரு குணமுண்டு என்ற நாமக்கல் கவிஞரின் வரிகளை மேற்கோள் காட்டி பாஜகவிற்கு கண்டனம் தெரிவித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழரை இழிவுபடுத்தும் வகையில் ஒடிசாவில் தேர்தல் விளம்பரம் வெளியிட்ட பாஜக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியோர் அவருக்கு குணமுண்டு என்ற நாமக்கல் கவிஞரின் வரிகளை நாம் உணர்ந்தவர்கள், அறிந்தவர்கள் என்று கூறிய அவர், ஒரு தமிழன் ஒடிசாவில் முதன்மையான இடத்திற்கு சென்றுவிடக் கூடாது என்று எத்தனையோ இழிவு சொற்களை பாஜக ஏவி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு படி மேலே சென்று தமிழ் இனத்தை இழிவுபடுத்தி பார்க்க வேண்டும் என்ற நோக்கில் தமிழர் பாரம்பரியமிக்க வேட்டி சட்டையுடன் ஒருவர் வாழை இலையில் உணவருந்துவதைப் போலவும் அதை மற்றொருவர் கேலி செய்வதைப் போலவும் ஒரு தேர்தல் விளம்பரத்தை பாஜக வெளியிட்டுள்ளது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே இலக்கியத்திலும் அறிவியலிலும் அனைவருக்கும் முன்னோடியாக இருந்தவர்கள் தமிழர்கள் என்பது பாஜகவிற்கு தெரிய வாய்ப்பில்லை. ஒரு தனி மனிதனை அவமானப்படுத்துவதாக எண்ணி ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் பாஜக அவமதித்துள்ளது. எல்லாவற்றிலும் ஒரே நாடு என கொக்கரிக்கும் பாஜக எதற்காக வி.கே. பாண்டியனை கண்டு அஞ்சுகிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளார்.
கடந்த ஆண்டு இதே நாளில் இதே வி.கே. பாண்டியன் தான் ஒடிசா ரயில் விபத்தில் போது படுகாயமடைந்திருந்த தமிழர்களுக்கு தேவையான ரத்தமும் உரிய சிகிச்சையும் உடனடியாக கிடைப்பதற்கு உறுதுணையாக நின்றவர். முன்னதாக வி.கே. பாண்டியன் போன்ற ஒருவர் வேட்டி சட்டை அணிந்து இருப்பதாக அனைத்து விளம்பரங்களிலும் பாஜக சித்தரித்து வீடியோ வெளியீடு செய்தது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் அரசை கண்டித்தும் இன படுகொலையை உடனே நிறுத்த வலியுறுத்தியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் பி. சீனிவாசன் தலைமையில் இஸ்ரேலை கண்டித்தும் இன படுகொலையை உடனே நிறுத்த வலியுறுத்தியும் காசா, ராஃபா உள்ளிட்ட பகுதிகளில் நடத்தப்படும் மனித தன்மையற்ற தாக்குதலை உடனே நிறுத்த வலியுறுத்தியும் இஸ்ரேல் அரசு உடனடியாக போர் நிறுத்த வேண்டும் எனவும் சுயேட்சையான பாலஸ்தீன நாட்டை உருவாக்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மோடி அரசு இஸ்ரேல் நாட்டுக்கு ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட கழகம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பணியில் இருந்த பெண் கிராம உதவியாளர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் வாக்குப்பதிவிற்கு பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையமான தத்தனூர் மீனாட்சி ராமசாமி கல்லூரியில் இருப்பு அறையில் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கிராம உதவியாளராக இருக்கும் ராஜேஸ்வரி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பணியின் போது மயங்கியுள்ளார். அவருடன் பணியாற்றிய அலுவலர்கள் அவரை மீட்டு தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். ஆனால் அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அரியலூர் உடையார்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாளை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படும் நிலையில் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் செய்யப்பட்டு வரும் ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். இந்தியா முழுவதும் மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று முடிந்தது. நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருப்பதால் அதற்கான பணிகள் குறித்து அந்தந்த வாக்கு எண்ணும் மையங்களில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திருப்பூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்கு எண்ணும் அறையினை திருப்பூர் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான கிறிஸ்துராஜ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதேபோல் மயிலாடுதுறை, சீர்காழி, பூம்புகார், திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்தில் 706 அலுவலர்களும் 111 நுண் பார்வையாளர்களும் காவலர்கள் மற்றும் துணை ராணுவ படையினர் என மொத்தம் 593 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு மகாபாரதி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை அருகே ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலய நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தில் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதில் கரிகோல் வீதி உலா, சைனவசம், வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, சாமி சிலைகளுக்கு கண் திறத்தல், கணபதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றதை தொடர்ந்து மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் பாச்சல் மேம்பாலத்தில் ஷேர் ஆட்டோ மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது. அதன் சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையை சேர்ந்த ராஜா ஷேர் ஆட்டோ டிரைவராக இருக்கிறார். இவர் இன்று பாய்ச்சல் ரயில்வே மேம்பாலம் வழியாக சென்று கொண்டிருந்த போது எதிர் திசையில் வந்த கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதனை கண்ட பிற வாகன ஓட்டிகள் அவர்களை மீட்டு அரசு மருத்துவமனையில் 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் சேர்த்துள்ளனர். அதில் பயணித்த ஷியாமலா என்ற பெண் மட்டும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விபத்திற்கு காரணமான கார் ஓட்டுநர் சரவணன் என்பவரை தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை, வாலாஜா மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் பெய்து வரும் கனமழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் 17 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இன்று காலை முதல் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்து வருகிறது. நீண்ட நாட்களுக்கு பின் பெய்து வரும் கனமழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
மேலும் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஜோலார்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருகே இடி தாக்கியதில் தீ விபத்து ஏற்பட்டு 4 கடைகள் முற்றிலும் எரிந்து பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலையில் நேற்று இரவு இடி மின்னல் மற்றும் சூறை காற்றுடன் கூடிய கனமழை பெய்துள்ளது. அப்போது காந்தி சிலை அருகே இயங்கி வந்த செல்போன் கடை, பிளாஸ்டிக் கடை, விற்பனை கடை, சைக்கிள் கடை உள்ளிட்ட கடைகளின் மீது இடி தாக்கியதில் கடையின் சுவர்கள் இடிந்து விழுந்ததோடு அந்த இடி தீயாக பரவி விபத்து ஏற்பட்டுள்ளது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னரே இன்று அதிகாலை தீயை அணைத்தனர். தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்குள் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளது. இதனால் வியாபாரிகள் பெரிதும் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 3வது நாளாக ஊழியர்கள் பணிக்கு செல்லாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் குப்பைகள் தேங்கி கிடப்பதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை கச்சேரி சாலையில் நகராட்சிக்கு சொந்தமான வணிக கட்டிடத்தில் அமைந்துள்ள பிரபல பாய் வீட்டு கல்யாண பிரியாணி கடை ஒன்றில் நகராட்சி சுகாதார ஆய்வாளர் பிருந்தா ஆய்வுக்கு சென்றபோது ஊழியர்களால் தாக்குதலுக்கு உள்ளாகினார். இது குறித்து சுகாதாரத்துறை ஆய்வாளர் பிருந்தா அளித்த புகாரின் பெயரில் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உட்பட 4 பிரிவுகளின் கீழ் அஃபில் அமர் செபாஸ்டின் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் பிரியாணி கடைக்கு சீல் வைக்க வலியுறுத்தியும் நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் 400 பேர் பணிகளை புறக்கணித்து போராட்டம் நடத்திய பின்னரே அஃபில் செபாஸ்டின் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர். மேலும் குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்படாததால் 3வது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மயிலாடுதுறை நகராட்சிக்கு உட்பட்ட 36 வார்டுகளிலும் குப்பைகள் தேங்கி கிடப்பதால் உடனே அதனை அகற்றி தரக்கோரி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென் துருவத்தில் மண் உள்ளிட்ட மாதிரிகளை ஆய்வு செய்ய சாங்-E6 என்ற விண்கலத்தை சீனா வெற்றிகரமாக தர இறக்கியுள்ளது. நிலவின் தென் துருவத்தை ஆராய்வதற்காக சாங்-E6 என்ற விண்கலத்தை சீனா ஏவியது. இந்த விண்கலம் பீஜிங் நேரப்படி நேற்று காலை 6:23க்கு நிலவில் சீனாவின் தேசிய விண்வெளி நிர்வாகம் தர இறக்கியுள்ளது. எய்ட்கெயின் பேசின் எனப்படும் பள்ளத்தில் விண்கலம் தர இறங்கியுள்ளது. நிலவின் மேற்பரப்பில் உள்ள கற்கள், மண் ஆகியவற்றை பூமிக்கு கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்வதே இத்திட்டத்தின் இலக்கு என சீனாவின் விண்வெளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நிலவின் தென்துருவ பகுதியில் முதலில் இந்தியா சந்திரயான் 3 விண்கலத்தை கடந்த ஆண்டு வெற்றிகரமாக இறக்கி சாதனை படைத்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது சீனாவும் அந்த பகுதியில் விண்கலத்தை தர இறக்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திமுக தலைவர் கலைஞரின் 101வது பிறந்த நாள் விழா இன்று. அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் மரியாதை. கலைஞரின் 101வது பிறந்த நாளை ஒட்டி டெல்லியில் உள்ள அவரது திருவுருவ படத்திற்கு சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி மரியாதை. வாக்கு எண்ணும் மையங்களில் எந்தவிதமான தவறுகளும் நடக்காமல் இருக்க வேண்டும். முகவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழரை இழிவுபடுத்தும் வகையில் ஒடிசாவில் தேர்தல் விளம்பரம் வெளியிட்ட பாஜக அரசு. அறிக்கை வெளியிட்டு ஜெயக்குமார் கண்டனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.